இதுவரைக்கும் இங்கே தலைவர்கள் வந்திருப்பார்கள், எம்பிக்கள் வந்திருப்பார்கள், எம்எல்ஏக்கள் வந்திருப்பார்கள். முதன்முறையாக உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நான் தலைவன் இல்லை, தமிழ் பேரினத்தின் செல்ல பிள்ளை. நான் என் இனத்தின் கடந்த கால வரலாற்றை வாசித்த நான் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் அறிந்து கொண்ட நான், பெருமைப்பட நாங்கள் வாழ்ந்ததையெல்லாம் கற்றறிந்த நான், இன்னைக்கு என் இனம் நிற்கிற இந்த நிலையை பார்த்து உறக்கம் கொள்ளாமல் பசி கொள்ளாமல் துடித்து தவித்து ஓடி வருகிறேன். எப்படியாவது வீழ்ந்துவிட்ட என் இனத்தை அரையங்களமாவது உயர்த்திவிட முடியாதா என்று. எனக்கு முன்னே ஒருவன் ஓடினான். அவன் நீண்ட காலமாக ஓடினான், 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடினான். அவன் 14 வயதில் தன் வீட்டை விட்டு ஓடினான். அதன் பிறகு அவன் இந்த இனத்தின் விடுதலைக்காகவே ஓடினான். காடெங்கும் ஓடினான், நாடெங்கும் ஓடினான். கைகளிலே துவக்கை தூக்கி கொண்டு, கழுத்திலே உயிரை உருக்கி விஷக்குப்பியாக கட்டி கொண்டு ஓடினான். உலக நாட்டு இராணுவங்களை எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு போராடினான். அவன்தான் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். நான் சொல்வேன் எப்போதும் இப்போதும் இனி எப்போதும் என் இனத்தில் அவனைப் போல ஒரு மகன், அவனைப் போல ஒரு தலைவன் பிறப்பதறிது. இதுவரை பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. 2000 ஆண்டுகளில் எவரும் கண்டிராத 4000 கண்ட பேரின பெருமகன். அப்படி ஒரு தலைவன் அவன். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறைகளை தீர்க்க வந்தவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கூட்டத்திலிருந்து என் ஆத்தாளப்பனும் அண்ணனும் தம்பியும் குறை சொன்னதை கேட்டேன். இன்னும் அந்த குறை அப்படியே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சான்று, அடிமை இந்தியாவில் அடிமைப்பட்டு இந்தியா கிடக்கிற போது அன்றைய நாட்டின் விட அந்த நாட்டின் அன்றைக்கு நம் நாட்டின் இந்த இந்திய நிலப்பரப்பின் விடுதலைக்காக போராடி 22 வயதிலே தூக்கிலே தொங்கிய மாவீரன் பகத்சிங் சொன்னான், ஒரு முழக்கத்தை முன்வைத்தான். பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான். விடுதலை பெற்று 80 ஆண்டுகளாகியும் இன்னும் அந்த பிரச்சனை தீர்ந்தவாடில்லை, ஒளிந்தவாடில்லை. இன்னும் பல கோடிக்கணக்கான பச்சிலங்குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். கொடுமைதான். இந்த இத்தனை 60 ஆண்டுகளாக திமுக அதிமுக ஆண்டு இங்கேயே சட்டமன்ற நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்த தலைவர்கள் பதவிக்கு சென்று இன்னும் என் மக்கள் அடிப்படை வசதி இல்லாது பரிதவித்து நிற்கிற நிலையை பார்க்கும்போது அழுவதா, வேதனைப்படுவதா, ஆத்திரம் கொள்வதா, கோபப்படுவதா, என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீங்கள் அடிப்படை வசதியற்ற நிலையில் நிற்கிறீர்கள். நம் கிராமம் மட்டுமல்ல, சங்கத்திடல் தானே இது மட்டுமல்ல. நீங்கள் இந்த ஊரில் வாழ்கிறீர்கள், உங்கள் மகன் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் வாழ்கிறேன். எல்லா ஊருக்கும் சென்று வந்திருக்கிறேன். 15 ஆண்டுகளாக கவலை, கண்ணீர், மனுக்கள், குறைகள், இதை தவிர உங்கள் மகன் எதையுமே பார்க்கல. இந்த நாட்டில் நடந்த எல்லா போராட்டத்திலையும் முன்னாடி நின்றுருக்கேன். எல்லாரும் இந்த தோல்ல விழுந்து அழுதுருக்காங்க. இந்த தோல்ல கண்ணீரை தொடச்சிருக்கேன். கட்டி பிடிச்சாழுத தாய்மார்கள், என் தாயை ஒற்ற உங்களை போன்ற தாய்மார்கள் கவலையோடும் கண்ணீரோடும், என் அப்பா வயதை ஒத்தவர்கள் அழுதது ஆவேசமாக, கோபமாக, சீமான் கத்துகிறான், கோபப்படுகிறான் என்று நான் கேட்டேன். என்னைக்காவது உன் தாயின் வயதை நிறைந்த தாய் உன் கண் முன்னாடி அழுது பார்த்திருக்கிறாயா? உன் அப்பா வயதுக்கு நிகரான ஒரு பெரியவர் கையை பிடித்து ஐயா என்று அழுது கலங்கி நின்றதை பார்த்திருக்கிறாயா? அந்த கண்ணீரை ஒரு தடவை பார். எனக்கு வந்த கோபம் வந்தால் நீ மனிதன், இல்லை என்றால் நீ இறந்த பிணம். எத்தனை துயரங்களை இந்த சின்ன இதயம் தாங்கி இருக்குது என்று உங்களுக்கு தெரியாது. கவலை, வலி, வேதனை, அதுதான் கோபமாக வெடிக்கிறது.
எதற்காக இந்த மகன் வந்தேன்? 4 முறை நின்று தோற்றிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். 5வது முறையும் தோல்வி கஞ்சி யாரோடும் கூட்டணிக்கும் நோட்டணிக்கும் போகவில்லை. பேரம் பேசி 1000 கோடி 2000 கோடி, அந்த பதவி இந்த பதவி, தெருக்கோடியில் கூட நிப்பனே ஒழிய, என் இனத்தை விட்டு என் இன மக்களுக்காக நிப்பனே ஒழிய எங்கும் வரமாட்டேன். தோற்றாலும் உங்க மகனிடத்தில் தான் நீங்கள் முறையிடுகிறீர்கள் ஒழிய வென்ற அமைச்சரிடத்திலேயோ வென்ற அதிகாரத்திலிருந்திடத்திலேயோ முறைவிடவில்லை. ஏனால் என்னிடத்தில் சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. நாடு செய்யவில்லை என்றாலும் ஒற்றை மகனாக நான் உங்களுக்கு வேண்டியதை செய்ய முடியும். ஏனென்றால் உலகம் முழுமைக்கும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் என் அன்பில் இணைந்து இருக்கிறார்கள். அவர்களால் நமக்கு வேண்டியதை செய்ய முடியும். அரசாங்கம் செய்ய முடியாதை அன்னை தமிழினம் இணைந்தால் செய்ய முடியும். இது மாதிரி பல 100 கிராமங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் சரி செய்ய முடியுமானால் உங்களால் முடியும். உங்களுடைய மதிப்பு மிக்க ஓட்டால் இந்த நாட்டையே மாற்ற முடியும். இந்த நாட்டில் நிறைய பிரச்சனைகள் அப்படித்தான் நான் தீர்த்து வச்சிருக்கேன். என்னால் அப்படித்தான் தீர்ந்திருக்கு. டங்ஷன் தொழிற்சாலை, டங்ஷன் சுரங்கம் நாங்கள் எடுப்போம் கட்டுவோம்னா போனேன். என்னை மீறி ஒரு கல்லை கூட அவன் பேக்க முடியாதுன்னு போயிட்டான். 8 வழி சாலை போடுறோம்னா கல்லா நட்டுக்கிட்டு வந்தான். நீ கல்லை தான் நடணும், ரோடு போட முடியாதுன்னு ஜெயிலெல்லாம் போட்டு பார்த்தாங்க. ஒன்றும் இல்லை, இதுவரை போட முடியல. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுறோம்னா இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்லை. அங்கே என்னத்துக்குடா 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்டுன்னு. அந்த 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏர்போர்ட்டி உழணும், வெளியில ஓடான்னு மக்களோட மக்களை உட்காந்து போறான்னு. இன்னைக்கு வரைக்கும் கட்டளை அப்படியே இருக்கு. காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு, 6117 ஏக்கர்ல போர்ட் துறைமுகம் கட்ட போறோம்னா இதுவரை கட்டலை. ஏன்? ஒருத்தன் இருக்கிறேன், குறுக்க போய் நிக்கிறேன். கருப்பநாய சாமி மாதிரி பெரிய அருவாலோட குறுக்க போய் நின்னோம்னா இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. வேற ஆளா இருந்தா காசை கொடுத்து எதையாவது சரி பண்ணலாம். என்னை சரி பண்ண முடியாது. ஏன்னா நான் பணத்துக்கு வந்தவன் இல்லை, என் இனத்துக்கு வந்தவன், பதவிக்கு வந்தவன் இல்லை, என் மக்களின் உதவிக்காக வந்தவன். இதை எனக்கு கற்றுத்தந்தவன் என் தலைவன். அவன் எனக்கு சொல்லி தந்தான், நாம செத்தாலும் சரி நம் இனம் வாழ்ந்துடணும்னு சொல்லி தந்தான். உங்களுக்கு புரியுது? அதை படித்த பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறான். உங்க குறைகள் எதுவானாலும் தீர்க்கத்தான் உங்கள் மகன் வந்திருக்கிறேன்னு நீங்க நம்பணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்க கேட்டுக்கிட்டே போயிருப்பாங்க, பிரச்சனை இருக்கும். நான் கேட்க வரல, தீர்க்க வந்திருக்கேன். ஏன்னா இங்க நிக்கிறேனே ஒழிய நான் உங்களில் ஒருவன் அங்க நிக்கிறவன் தான். எனக்கு பின்னாடி பாருங்க, எனக்கு பின்னாடி எங்க அப்பா, எங்க தாத்தா முதலமைச்சர், எங்க அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா அமைச்சர், எங்க அப்பா எம்பி, மாமா எம்பி, மச்சான் எம்எல்ஏ, அப்பா எம்எல்ஏ, ஒன்றும் கிடையாது. எங்க ஆத்தா அரணியூர்ல 100 நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கான். புரியுதா? ஏமான்னு கேட்டேன். சனம் எல்லாம் போயிருது. ஒரு ஆளா வீட்டில் உட்காந்துருக்க போர் அடிக்குது. ஆத்தா நீ தனியா உட்காந்து என்ன பண்ணுவேன்? வான்னு கூப்பிட்டு போய் சனத்தோட சனமா பேசிக்கிட்டு இருந்துட்டு வரேன். எங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்து வர்றதுக்கு சம்பளம். இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். 1 ஏக்கரை 2 ஏக்கர் நிலத்தை ஒரு நாள்ல அறுத்தோம். இப்ப 1 ஏக்கர் நிலத்தை நெல்ல ஒரு வாரம் இருக்கிறோம். ஆள் கிடைக்கல. விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறிட்டான். விவசாயம் அழியுது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவிலிருந்து வருது, ஆட்டுக்கறி ஆந்திராவிலிருந்து வருது, வெங்காயம் பருப்பு வெளிநாட்டிலிருந்து வருது. இந்த நிலை அப்படியே போச்சுன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லுவோம்ல, அது வந்துடும். அதுக்கு தான் உன் மகன் விவசாயத்தை உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறீல, விவசாயத்தையே கவர்மெண்ட் வேலையா மாத்திட்டேன்னு வச்சு இந்த சங்க வாசல்ல நீ இங்கேயே ஒரு சீமக்கருவேல மரம் இல்லாம பூமியிலிருந்து எடுத்துருவேன். பலாவும் வரும், மாவும் வரும், நாவரும் வரும், கொய்யாவும் வரும், தென்னையும் வரும், வாழையும் வரும், கரும இந்த பிசாசும் வரும்னா கஷ்டம். இதுல தேனீக்கள் கூடு கட்டாது, பறவை கூடு கட்டாது. மரங்களின் பிசாசு என்றதற்கு பேர்.
இந்த மரத்துக்கு கீழே ஒரு பசுமாடை கட்டியே வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரை கருத்தரிக்காது. கருத்தரிச்சாலும் களைச்சி விட்டுரும். கொடுமையான செடி, விஷச்செடி. இதை ஒழிக்கணும். மாற்று மரங்களை நடணும். இதான் பலா வருதே, வைக்க வேண்டியதானே. பலாவிலிருந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கு, எவ்வளவு நம்ம வறுமையை எவ்வளவு சம்பாதிக்கலாம். இதுதானே உங்களுக்கு எரிக்க விறகு தானே. மயந்தாரின் சிலிண்டர் தாரன் வீடு வீடுக்கு எப்படி தயாரிப்பான்னு கேளு. எப்படி தயாரிப்ப? வெளிநாட்டுல இருந்து இல்ல, நானே என் மாட்டு சாணியிலிருந்து தயாரிச்சு தருவேன். இங்கேயே தயாரிப்பேன், பக்கத்துல வச்சு தயாரிச்சு உன் ஊருக்கு வேண்டிய சிலிண்டர் அடைச்சு தருவேன். ஏன் இவ்வளவு பேசுறேன்? உன் மேல அக்கறை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. உன் கூட பிறந்திருக்கேன், உன் வயிற்றுல பிறந்திருக்கேன். அவன் உன்னை ஏமாத்தணும்னு வந்திருக்கான், நான் உன்னை மாத்தணும்னு வந்திருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து இந்த நிலையை மாத்தணும்னு வந்திருக்கேன். அதனால ஒரு தலைவன் ஒரு சட்டமன்ற வேட்பாளர் பார்க்க கூடாது. நான் வேட்பாளர் இல்லை, அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு, பெருமை வாழ்வுக்கு, விடுதலைக்கு புரட்சிகர அரசியலை நடத்தி வந்த ஒரு புரட்சிக்காரன், ஒரு லட்சியவாதி என்று பார்க்கணும். இவங்களை பல வேட்பாளர், வாக்காள பெருங்குடி மக்களே, ஏழை விவசாய எளிய மக்களே, இவனாவது பேசுறான பத்தியெல்லாம் எங்க ஆளுங்க. ஓட்டுக்காக வந்தவன் என்பதை மறந்துடணும். நான் பிறந்த இந்த நாட்டுக்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாக்குக்காக நான் வந்தேங்கிறத மறந்துடணும். உங்கள் வாழ்க்கைக்காக இந்த மகன் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வாத்தியாருக்கு பிரச்சனை நான் தான், டாக்டருக்கு பிரச்சனை நான் தான் போய் நிற்பேன், நர்ஸுக்கு பிரச்சனை நான் தான் நிற்பேன், கூட்ட தூய்மை பணியை நான் தான் நிற்பேன், மகளிர் சுயதொழிலுக்கு நான் தான், விவசாயிக்கு பிரச்சனை நான் தான், மீனவருக்கு பிரச்சனை நான் தான். இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் நான் தான். ஆனா பிரச்சனையை தந்தவனுக்கு ஓட்ட போட்டு மறுபடியும் என் மக்கள் என்னை ரோட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் பிரச்சனை, வீடு இடிக்கிறான், சீமானம் கூப்பிடு, கார் எடுத்து போய் காப்பாற்றி விட்டு வருவேன். மறுபடியும் ஐயா என் நிலத்தை பறிக்கிறான் ஐயா, தொழிற்சாலை கட்ட போறான் ஐயா, போய் சண்டை விட்டு தொடரா பாப்போம்னு சண்டை விட்டு வருவேன். இப்படி போராட மட்டும் இந்த மகன் ஓட்ட போட பிரச்சனை எவன் தந்தானா அவன். இதுலதான் இந்த நாடு நாசமாகிட்டு இருக்கு. இப்பவும் அதான் நடக்க போகுது. ஓட்டுக்கு 8000. நல்ல ஆட்சி கொடுத்தா ஓட்டுக்கு எதுக்கு காசு? 8000 எதுக்கு டோக்கன் கொடுக்கணும்? 8000 டோக்கன் கொடுக்குற நிலைமையில ஏன் ஆத்தால பண்ண வைக்கணும்? 60 வருஷம் ஆண்டிருக்கு இல்ல. என் அக்கா தங்கச்சிக்கு, எங்க அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத நிலையில வச்சிருக்கேன். 1000 ரூபா மாசம்னா அம்மா ஒரு நாளைக்கு 30 ரூபா வருது. ஒரு இட்லி விலை என்ன தெரியுமா அம்மா? ஒரு இட்லி எவ்வளவு? 30 ரூபா சென்னையில. ஒரு இட்லிக்கு கூட காசு இல்லை நம்ம எங்க ஆத்தாட்ட. இந்த நிலையில வச்சிருக்கான். இதை மாற்றணும். இருந்த இடத்திலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி வருவாயை சம்பாதித்துக் கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி வறுமை ஏழ்மை இல்லாத நாட்டில் என் மக்களை வாழ வைக்கணுங்கிற கனவு. அந்த கனவோட உங்கள் மகன் வந்திருக்கேன். ஏன்? என் கால்களில் தான் நடந்து வந்திருக்கேன், அடுத்தவங்க கால்களில். காங்கிரஸை கூட்டிக்கிட்டு, கம்யூனிஸ்டை கூட்டிக்கிட்டு, முஸ்லீம் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், வேற ஏதாவது கட்சி இருக்கா? எல்லா கட்சியும் கூட்டிகிட்டு வரல. 22 கட்சியை கூட்டிட்டு வர்றாப்புல ஐயா ஸ்டாலின். 15 கட்சியை கூட்டிட்டு வர்றாப்புல ஐயா எடப்பாடி. உன் மகன் ஒருத்தனை நம்பாம உங்களை மட்டும் நம்பி ஒரே ஆளா. ஏன்? என் பயணம் என் கால்களை நம்பிதான், அடுத்தவர்களை நம்பி இல்ல. இவர் காலை நம்பி போனோம்னா, சங்க வயலுக்கு போனா இவர் சங்கரன் கோயிலுக்கு போயிடுவாப்ல. ஏன்னா நான் இங்க போனோம்னா எங்க ஆளுகளை நம்பிதான் என் பயணம். என்னை நம்பிதான் நான் அந்த களத்தில் நிக்கிறேன். ஒற்றை மகனா வந்தேன், பக்கத்துல இருந்து தான் போனேன், கலையர்களுக்கு பக்கத்துல இருந்து தான் போனேன். 36 லட்சம் பேர் என்னைய மாதிரியே வெடிப்பும் துடிப்பும் மிக்க இளைஞர்கள் என் படையில. ஆமா, யாரு கேட்டது? சிவங்க தான் கேட்டதாரு. சிவங்க தான் கேட்டீங்களா? ஆமா 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 ஆமா, நீங்க தான். நான் கேட்டது சிவங்க தான்.
இதே மாதிரிதான்மா, இதே மாதிரிதான் என் ஊர் இருக்கு, இதே மாதிரிதான் நான் பிறந்த ஊர் இருக்கு. அதையும் சரி பண்ணணும், அதையும் சரி பண்ணணும். அதுக்குதான் மகன் போராடுறேன். சொல்லுங்கம்மா. அண்ணான்னு கூப்பிடலாமா? அண்ணான்னு கூப்பிடலாம், கூப்பிடலாம். அண்ணா, என் பேர் செல்வி. நான் தங்கந்தடில் தான் நாங்கள் இருக்கிறது எல்லாருமே. இந்த பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஓட்டு உள்ளே இருக்குண்ணா. அங்கிட்ட கொஞ்சம் திரும்பி பாருங்க எப்படி இருக்கு ரோடுன்னு. ஏதாவது தெரியுதாண்ணா? லைட் வசதி இப்போ இந்த லைட் எல்லாம் அமுத்துனாக்கா இங்கே நம்ம யாருமே இருக்கதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ரோடு வசதி இதுலேருந்து இது வரைக்கும் தான் இங்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கு ரோடு. இங்கிட்ட ஃபுல்லாகவே எங்கேயுமே ரோடு நல்லா இல்லை, குண்டு முடியுமா இருக்கு. இதில் வந்து ஒரு வண்டி டெம்பா கூட இதில் வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்க கிராமத்தில் உள்ள பசங்க எல்லாமே கோயிலூர் போய் தான் படிக்க போகணும். எல்லாமே பொதி எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் சுமந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்தே சாயந்தரமும் வீட்டுக்கு வர்றாங்க. காலமா எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிதான் பிள்ளைகளுக்கு மட்டும் விடுங்க, பிள்ளைகளுக்கு பஸ்ஸை மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் கேட்கல. காலையில ஒரு பஸ், நைட்டு சாயந்தரமும் ஒரு பஸ், அதை மட்டும் விடுங்க. பசங்க ரொம்ப சிரமப்பட்டு ஸ்கூலுக்கு போற. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி நாங்களும் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் தான். ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆமா, நீங்களாவது நாளைக்கு வெற்றி நீங்க நல்லபடியா வந்த பிற்பாடு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு தேவையானது எல்லாமே அனைத்தையும் நீங்க செய்வீங்கன்னு நம்புறோம் சார். தங்கச்சி, நாம சரி பண்ணுவோம், நீங்க கவலைப்படாம நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப வணக்கம். இந்த பிரச்சனைகள்ல தான் காயம்பட்டு நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை காசு இல்லாம கட்டணம் இல்லாம கொடுக்கறேன்னு சொல்லி வரேன். நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கறது, நீங்க எல்லாம் என்னை பாருங்க, எத்தனை ஆண்டுகளா வென்று போயிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்துதான் மத்திய அமைச்சரா பல முறை ஐயா சிதம்பரம் இருந்திருக்காங்க. அவர் ஊர்ல எரி விளக்கில்ல, மின் விளக்கில்ல, பயணிக்க பாதை இல்லைங்கிறது எவ்வளவு கொடுமை பாருங்க. அவர் நினைச்சிருந்தா காரைக்குடியை நாட்டின் தலை சிறந்த ஒரு ஊரா, ஒரு தொகுதியா மாத்திருக்கலாம். அவர் செய்யல. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்திருக்காங்க, செய்யல. ஆனால் உங்கள் மகன் உறுதியா செய்வேன், மாற்றுவேன். நான் எப்படின்னா, உலகத்தின் தலை சிறந்த நாடா என் தமிழ்நாட்டை மாத்தணுங்கிற கனவுல நிக்கிறவன். அப்படி நிக்கிறவன் இந்த நாட்டில் தலை சிறந்த தொகுதி, தன்னிறைவு அடைந்த தொகுதி, எந்த குறையும் இல்லாத தொகுதியா காரைக்குடியை கொண்டு வரணும்னு நான் நினைப்பேன், செய்வேன், அது சாதிப்பேன். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க கேட்கிற அடிப்படை வசதியெல்லாம் நான் வென்று போனா சட்டமன்ற உறுப்பினரா இல்ல, உங்க கூட பிறந்தவனா, உங்க உடன் பிறந்தவனா, உங்க மகனா நான் செய்வேன். அடிப்படை வசதியை செய்வேன், நம்பிக்கையோட இருங்க. தண்ணி தரலை, நீங்க தண்ணி தராதவங்களுக்கு தண்ணி தராதது நான் இல்ல, நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச ஆளுதான். நான் சரி செய்யறேன், சும்மா உட்காந்து. பேர் ஆனந்தனா, சங்கந்தல் கிராமம் தான். என்னோட பேர் ஆனந்த். இங்கே வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ரோடு வசதி பற்றி பேசிட்டாங்க. நம்ம அது ரோடு வசதி ப்ளஸ் நம்ம பஸ் வசதி பேசியிருக்காங்க. இப்போ ரோடு வசதி முக்கியமாக எடுக்கும்போது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளீஷனும் இல்லாமல் இருக்குது. அதாவது ஒரு ரோடை போய் ஜாயின் பண்ணாதான் நம்ம பஸ் வசதியை நமக்கு கோரிக்கை கொடுத்தாலும் அடுத்து நடக்கும். இந்த ரோடே பாதியில் நிற்கிது. பைபாஸ் அந்த ரோடை போட விடாம பல வருஷமா அது அப்படியே கிடக்கு. அது ரோட நம்ம கம்ப்ளீஷன் பண்ணாலே அடுத்து நம்ம கோரிக்கை வச்சு நிறைவேற்றுறது கூட ஒரு வாய்ப்பா கிடைக்கும். நீங்க இந்த பஸ் அந்த ரோடு வசதியும் கிடைக்கும் நம்புறேன். ரெண்டாவது ஒன்று பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இங்க ரேஷன் கடை வாய்ப்பு கிடையாது. இங்க இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போய் ரேஷன் கடையில பொருள் வாங்கிட்டு எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் எங்க அக்காவும் வாங்கிட்டு ரேஷன் கடைக்கு கொண்டு வந்தா இன்னும்
மைக்கு கொடுத்தவங்க மைக் ஏற்பாடு இது என்ன முடிவு பேசு சும்மா பேசு. ஒளி வாங்கி சரி பண்ணு. அப்படி வச்சு பேசு. ஆனா அந்த ரேஷன் கடை வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கு. சங்கந்தரில் பொதுமக்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதே மாதிரி காலைல வேலைக்கு போறதும் நடந்து தான் போறாங்க, நடந்து தான் வராங்க. பிள்ளைகளும் இங்க இருந்து சைக்கிள்லயோ நடந்து போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரேஷன் கடை இங்க கொண்டு வந்தா இன்னும் எங்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் கோரிக்கை என்னன்னா எங்களுடைய இடுகாடு பிரச்சனை, இடுகாடு சுடுகாடு பிரச்சனை. இடுகாடை பாத்தீங்கன்னா வெறும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. 2 முனை எரிச்சாலே அது டோட்டலா காலி. எல்லா ஊர்லயும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரீட்ல இருக்கு. ஆனா இங்க பல வருஷமா சங்கராபுரம் பஞ்சாயத்துல இருந்து போனவர் தான் இன்னைக்கு எம்எல்ஏ. ஆனா அவரை முன்னேற்றி விட்ட ஒரு கிராமத்துக்கு இன்னைய வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இடுகாடு போட்டு வச்சு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாலை வசதிக்கு நான் அவ்வளவு போராடி இருக்கேன், தனிப்பட்ட முறையில போராடி இருக்கேன். இந்த சாலை வந்து இப்ப போட்டிருக்காங்க, இந்த சாலை 15 வருஷமா போடல. அதுக்கு தனிப்பட்ட முறையில நான் முயற்சி எடுத்து போராடி இருக்கேன். இதுக்கு வந்து இப்ப சில இளைஞர்கள் எனக்கு துணையா நின்றுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவலநிலை, பிச்சை கேட்கிற அவலநிலை தான் இருக்கு. இங்க இருக்கிற ஒரு நாடகம் வேற இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. எங்களோட அடிப்படை தேவையே வந்து கெஞ்சி பிச்சை கேட்டு அலைஞ்சு 40 ரூபாய் அலைஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது நம்ம ஓட்டு போடுற ஒரு எஜமான் மாதிரி, அவங்க நமக்கு ஒரு சேவகன் மாதிரி. ஆனா இங்க அவங்க நமக்கு எஜமான் மாதிரியும் நம்ம போய் ஒரு இது மாதிரி போய் நின்று பிச்சை கேட்டு வாங்குற சூழ்நிலையில இருக்கு அவங்கள்ட்ட. எங்கள்கிட்ட இன்னமும் அடிப்படை தேவைகளே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு வேணும். இளைஞர்களுக்கு இங்க விளையாட்டு மைதானம் கிடையாது, அவங்களுக்கு உபகரணங்கள் கிடையாது, பெண்கள் குளிக்க பாத்ரூம் நல்ல வசதி கிடையாது. இப்படி பல வசதிகள் இங்க கேள்விக்குறியா நிக்குது இருக்கு. நன்றிண்ணா. வீட்டை இடத்தை 60 வருஷமா இருந்ததை மோசடி பண்றாங்க. அதை நீங்க ஒதுக்கி வைக்கிறது சார். கெஞ்சி கேட்டுக்கிறவங்கள புரியுது. அது இப்ப நமக்கு இதைதான் உங்க மகன் கேட்டுக்கிட்டே வரேன். ஒரு ஊரா உங்க பிள்ளை என்னன்னா அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி கொடுக்காம வச்சுட்டு நீங்க 5000 ரூபாய் டோக்கன்ல போடுறேன், 8000 ரூபாய் போடுறேன், இலவசம் தாரேன், மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜு தாரேன், இது மாதிரி ஏமாத்துவது. ஒரு ஒரு பயணிக்க பாதை போறதுக்கு ஒரு போக்குவரத்து, எரிக்க ஒரு விளக்கு, இது கூட இல்லை. தம்பி சொல்ற மாதிரி இறுதியா அடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடுகாடு சுடுகாடு கூட இல்லை. அது சரியா இல்லைங்கிறது மிக கொடுமையானது. சரி பண்ணுவோம், சரி பண்ணுவோம். நீங்க என்கிட்ட முறையிட வேண்டியதில்லை. பிரச்சனை எனக்கே தெரியுது. உங்கள ஒருத்தன் தான் நான் சரி செய்யறேன். என் பிரச்சனை இது, நான் அதை சரி செய்யறேன். நீங்க தைரியமா இருங்க. இப்ப நீங்க சொல்லி அது காதுல விழல. மயன் சொன்னா அது காதுல விழ, அது சரி பண்ணலாம், எல்லாத்தையும் சரி பண்ணலாம். வீடெல்லாம் யாரையும் இனிமே தாண்டி சொல்லுங்க. இங்க வந்து பால்வாடின்னு சின்ன பசங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பால்வாடியை இடிச்சிட்டு இப்ப கல்யாண மண்டபத்துல பால்வாடி வச்சிருக்காங்க. கல்யாணம் காட்சி நடக்கையில பால்வாடியை இழுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா பால்வாடி திறக்கிறாங்க. அது பால்வாடிக்கு ஒரு வழியை பண்ணுங்க. பச்சை பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயிச்சு வாங்க, கண்டிப்பா எங்களுக்கு பால்வாடி சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி கொடுங்க. தனியா கட்டுவோம், தனியா கட்டுவோம். தேங்க்யூ சார். எத்தனை பிரச்சனை, எவ்வளவு மைக்க கொடு. என் பேரு மாதேஸ்வரன். நான் இந்த கிராமம் தான். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் எல்லாம் படிச்ச இளைஞர் தான். இந்த ஊர்ல எல்லா வேலை வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்கு. பட் சம்பாதிக்கணும், கூட சம்பாதிக்கணும் 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு. இந்த ஊர்ல அப்பெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அதனால நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு இளைஞருக்கு எல்லாருக்குமே நல்லபடியா வேலை வாய்ப்பு, ஒரு விளையாட்டு மைதானம் இல்லாதனாலதான் எல்லா பசங்களும் தப்பான பாதையில போறாங்க. இல்ல அண்டை வந்துட்டேன்னா நம்ம ஆட்சிக்கு வரும்போது எல்லா கிராமங்களையும் விளையாட்டு திடலும் நூலகமும் இருக்கும். டாஸ்மார்க் இருக்காது, மதுவை மூடிடுவோம். விளையாட்டு திடலும் நூலகம் இருக்கும். அண்ணன் வந்து கொடுத்துருக்கேன் பாரு, கொடுத்துருக்கேன். ஆட்சி வரைவில் எப்படி ஆட்சி நடத்துவேன்னு இருக்கும். நம்ம கோட்பாடு
உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்குதான். அது தெரியும் சார். எங்களை பொறுத்தவரைக்கு ஒரு உண்மையான வேலை வாய்ப்பு, ஒரு விளையாட்டு தொடர்னா இளைஞர் தப்பான பாதையில போக மாட்டாங்க. ஒரு இளைஞருக்கு வந்து ஒரு விளையாட்டு தொடர், ஒரு உண்மையான வேலை வாய்ப்பு. நாங்க இப்ப இங்க சம்பாதிக்க முடியாது, எல்லா வேலை வாய்ப்பும் இங்க இருக்கு. இங்க சம்பாதிக்கணும், முன்னாடி சம்பாதிக்க 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் சம்பாதிக்கலாம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆனா இந்த ஊர்ல அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா இல்ல, அதுக்கு என்ன சொல்றேன்னு, இப்போ நீ சொல்ற மாதிரி எல்லா வேலை வாய்ப்பும் இருக்கு, ஆனா நம்ம வெளியில போக வேண்டியது இருக்கு. நம்ம வாழ்ற இடம் ஒரு சோலை, நமக்கு எல்லா வளமும் இருக்கு. எந்த வளமும் இல்லாத கடல் மட்டும் வச்சிருக்க சிங்கப்பூருக்கு போறோம். அப்படியே நினைச்சிட்டாங்க. ஆமா, எல்லாமே இல்லாத பாலைவனம் அரபு துபாய் நாடுகளுக்கு வேலைக்கு போறோம். இப்ப அண்ணன் வந்தவன என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்போ இந்த பலா வருதா, பலாவில இருந்து தொழிற்சாலை போட்டு, கரும்பு வருதா, கரும்புல இருந்து தொழிற்சாலை போட்டு, வாழை வருதா, வாழையிலிருந்து, ஒண்ணுமே இல்லைன்னா ஏற்கலஞ்செடி இருக்குல்ல, அதுல இருந்து தொழிற்சாலை போட்டு, ஆடு மாடு வளர்த்து அதுல இருந்து தொழிற்சாலை வச்சு, அப்ப என்ன பண்ணுவேன்னா, உன் வாழ்விடத்திலேயே உனக்கு வேலையை தந்துருவேன். இங்கேயே இப்போ மாடு வளர்க்குறேன், 200-300 நாடு மாடு வளர்க்குறேன்னா, மாட்டுல இருந்து பால், பால்ல இருந்து நெய், நெய்யிலிருந்து தயிர், தயிர்ல இருந்து மோர், இது மாதிரி அது சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி உனக்கு வாழ்விடத்திலே அண்ணன் அரசு வேலையை தந்துருவேன். நீ இதை விட்டு வெளியில போக வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கலாம். உனக்கு புரியுதா? மாதிரியா ஒவ்வொரு கிராமத்தையும் தலை சிறந்த கிராமமா மாற்றி மாற்றி படைச்சு கொண்டு வந்துருவேன். நீ கவலைப்படாத. அண்ணன் போட்டு காட்டியிருக்கேன் பாரு, அதை பாரு. இன்னைக்கு கூட இரவு போட்டு காட்டுவேன். ஏன் நான் வேளாண்மையை அரசு பணியா மாத்துறேன் அப்படின்னு. நீ சொல்ற மாதிரி வாழ்விடத்திலே வேலை கொடுக்கத்தான். கல்கடை கொண்டு வந்துடுறேன். இல்ல, அவர் சரியா தான் சொல்றாரு. வணக்கம், என் பேர் நித்யா, சங்கந்தல இருந்து பேசுறேன். இங்க ஒரு வசதியும் இல்ல, ஆனா மாநகராட்சி ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு பஸ் வசதி இல்ல, ஒரு ஸ்கூல் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா ஒரு மாநகராட்சி. எங்களுக்கு பஞ்சாயத்து தான் வேணும், எங்களுக்கு மாநகராட்சி வேணும். நாங்க வசதி கம்மியா இருக்கோம். இங்க வந்து வரி எல்லாமே கூட்டி வச்சிருக்காங்க. அதான் ஒவ்வொரு கிராமத்தையும் மாநகராட்சி ஆக்குறதுனால அந்த ஊரக வளர்ச்சி வேலை வாய்ப்பு போயிடும். நீங்க சொல்ற மாதிரி வரி கூடிரும். வரி கூடிச்சு, எல்லாரும் அன்னதாடு உழைக்கிறோம், ஆனா வசதி கட்ட முடியலையே ரசீது. நான் வேணா அண்ணன் ஒண்ணு செய்யறேன், மாநகராட்சியாக இருந்துட்டு போட்டோம், வசதி வாய்ப்பை பெருக்கிறேன். மாநகராட்சிக்கு என்ன வளர்ச்சி என்ன வசதி இருக்குமோ அதை உருவாக்கிடுவோம், அவ்வளவுதானே. அப்படி பண்ணிடுவோம். அது கொடுத்துருவோம். அதெல்லாம் சம்பளம்லாம் அவர் சொல்றாரு, வேலை வாய்ப்பை கொடுத்துருங்க. வணக்கம். சம்பளத்தை அதிகம் கொடுத்துருங்க. கொயாமே சம்பளம் அதிகமா கொடுக்க முடியாது, காசு இல்லை நம்ம கிட்ட, அரசாங்கத்துக்கிட்ட. வேலை தந்துடுறேன் மகன், உரிய சம்பளம் தாரேன், பிள்ளைகளை நானே படிக்க வச்சிடறேன், உடம்பு முடியல நல்லா வைத்தியம் பார்த்துறேன், குடிக்க தண்ணி தந்துடுறேன், காசு இல்லாம. அப்ப செலவு மிச்சம். பிள்ளைகளை 3 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சிடணும், அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிடணும். பிள்ளை என்ன படிக்கணும்னு அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது, எங்க கிட்ட தான் சொல்லணும். நான் டாக்டருக்கு படிப்பேன், நான் இன்ஜினியருக்கு படிப்பேன். அப்போ அரசாங்கம் படிக்க வைக்கும், 1 ரூபா காசு வாங்காது. ஏன்? பிள்ளைகள் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல, இந்த நாட்டின் பிள்ளைகள், நாட்டின் செல்வங்கள். அவன்கிட்ட தான் நாட்டோட எதிர்காலம் இருக்கு. என் நாடு அறிவில் சிறந்த நாடுன்னு நான் உருவாக்கணும், ஆரோக்கியமான நாடுன்னு மாற்றணும், நோயாளிகளே இல்லை என் நாட்டுல அப்படின்னு நான் கொண்டு வரணும். அதுக்கு மருத்துவத்தை, கல்வியை கட்டணம் இல்லாம தாரேன். தண்ணி இல்லைன்னு என் தாய் சொல்ல மாட்டேன். தண்ணியை, தூய குடிநீரை நானே கொண்டாந்து ஊருக்கு கொண்டாந்து தந்துடுறேன். இது 3ஐயும் காசு இல்லாம தாரேன். மற்ற எதையும் காசு இல்லாம தரமாட்டேன். இலவசம்னு என்கிட்ட கேட்கவே கூடாது, தரமாட்டேன், இலவசம் தரமாட்டேன். வேற யாரு? ஒரு எதிர் கேள்வி, இது பொதுவான கேள்வினே. இந்த சங்கத்திடல் ஊருக்காரனா இல்ல, பொதுவா காரைக்குடி தொகுதி சார்பான ஒரு கேள்வி, தனிப்பட்ட கேள்வி இல்ல. நம்ம வாதம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் வட்டாரத்துல அண்ணன் வந்து ஜெயிச்சு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் சென்னை தலைமை பொறுப்புல இருக்காங்க, அவங்களுக்கு
அவங்களுக்கு அங்க ஒரு சென்னை மாதிரி மாநகரத்தில் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு மீடியா சந்திப்பு எல்லாத்துலேயும் தான் இருக்கும். இந்த காரைக்குடி மக்களுக்கு வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறமா அண்ணன் தொடர்ந்து இங்க இருக்க வளர்ச்சி பணியா இருக்கட்டும், இல்ல பிரச்சனைகளா இருக்கட்டும், இங்க எந்த அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் இங்கே இருக்கும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அப்படின்ற பொதுவான கேள்வி. காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் நான் வேலை செய்யணும்னா, காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் வேலை செய்யணுமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நான் வேலை செய்யணுமா, அதை நீங்க முடிவெடுக்கணும். நான் காரைக்குடிக்கானவன் அல்ல, உலகெங்கும் வாழுகிற 13 கோடி தமிழ் குடிக்கான மகன். அப்படிங்கும்போது நான் சிவகங்கையில ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டில் என் கால் பதியாத மண்ணோ, நான் எந்த நாகப்பட்டினம் பிரச்சனை நான் நிற்பேன், ராமேஸ்வரம் பிரச்சனை, கன்னியாகுமரி பிரச்சனை, அங்க மலையை வெட்டுறான், அங்க மீனவனை சொல்றான், அங்க தருமபுரியில பிரச்சனை, அங்க எங்க இருந்தாலும் நான் போய் நிற்பேன், என் மக்கள் கூப்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் காரைக்குடிக்காரன், சிவகங்கைக்காரன் இல்லை, என் மகன், என் மண்ணுக்காரன், என் இனம் சார்ந்தவன், தமிழ்நாட்டுக்காரங்கிறனாலதான் அவன் கூப்பிட்டு போறான். காரைக்குடிக்கு வேலை செய்யறது இப்போ ஒவ்வொரு தலைவனும் அப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானான்னு பாருங்க. அப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா? இப்போ ஸ்டாலின் குளத்தூர்ல வீடு இருக்கு, குளத்தூர்ல ஓட்டு இருந்தா தான் நிற்கும். ராகுல் காந்தி கேரளாவில் வந்து நிச்சயிச்சாரு, கேரளாவில் ஓட்டு வீடு இருக்கா என்ன? அப்படி கிடையாது. எங்க இருந்தாலும் காரைக்குடி நான் இது வந்து வேலை செய்வேன். என்ன தேவை இருக்கோ காலையில வண்டி ஏறினா திருச்சி மதுரையிலிருந்து 1 மணி நேரத்தில் இங்க வந்திருப்பேன், வந்து சந்திப்பேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், இங்கே இருந்த சிதம்பரம் ஐயாவும் அவர் மகனும், இங்கே இருந்த மாங்குடியும், இங்கே இருந்த மாங்குடியும் என்ன இருங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு குறைகளை சொல்ற அளவுக்கு தான் வச்சிருக்காங்களே ஒழிய அவர் அது பேச்சு இல்ல. கடவுள் எங்க இருக்கான்? கடவுள் எங்க இருக்கான்? அவன் எப்படி எல்லாருக்கும் வந்து தருவானல்ல, எப்படி தருவான்? கடவுள் எங்க இருக்கான்? எங்கேயோ இருக்கான். ஆனா நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பான். நம்புற இங்க இருக்கிற அண்ணன் வந்து செய்வேன்னு நம்ப மாட்டேன். எப்படி இது கொடுமை? ஃபாரஸ்ட்னு ஒண்ணு யாருக்கு? ஃபாரஸ்ட் யாருக்கு? மக்களுக்கு தான். காடு நான் வந்த பிறகு, நான் உங்க உடன் பிறந்த வந்த பிறகு, நான் வந்த பிறகு யாரு பாதை விடலைன்னு பாருங்க. விடானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது அது சரி பண்ணுவோம். ரோட்டை போடணும், அவ்வளவுதானே. ஒரு ஓட்டை போடுங்க விவசாயிக்கு, சரியாயிடும். சரி, நான் போயிட்டு வரேன், வேற ஊருக்கு போகணும். ஒன்னு சொல்றேன், நிம்மதியா இருங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கேன், உங்களுக்கு ஒரு உடன் பிறந்தவன் இருக்கேன், அண்ணன் இருக்கேன், தம்பி இருக்கேன், தைரியமா இருங்க.